எங்கெல்லாம் சிறப்புகள், எங்கெல்லாம் நன்மைகள், எங்கெல்லாம் ஏற்றங்கள் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். அன்பு நண்பர்களே, கடகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த வைகாசி மாதம் தடைபட்டு கொண்டிருந்த அல்லது தாமதமாகி கொண்டிருந்த மேரேஜ் லைஃப், திருமண அமைப்புகள் கைகூடிரும். மிக சிறப்பான மாதமாக அமைகின்றது. உங்கள் சுயஜாதக தசாபுக்தியும் ஒத்துழைக்குமானால் அது நல்ல மேன்மையை தந்தே தீரும். அந்த விதத்தில் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. முதல் அமைப்பு. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடக ராசி நேயர்களுக்கு வைகாசி மாதம் எவ்வாறு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? பொது பலன், இது ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன், மாத பலன். சரிங்களா? 20% இதுக்கு பலம் உண்டு. உங்கள் சுய ஜாதகமும் ஒத்துழைக்கும் பட்சத்தில் மிகச்சிறப்பான நற்பலன்களை நீங்கள் அடைவீர்கள். சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஜாதகம் தான் முக்கியமானது. தசை புக்தி அமைப்புகள் தான் நல்ல ஒரு அமைப்பை உறுதிப்படுத்தும். அந்த விதத்தில் எனது அருமை நண்பர்களே, இந்த காலகட்டம் வைகாசி மாதத்தை பொறுத்த முடியல அடிப்படையில் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதம், நன்மைகளை அதிக அளவு செய்கின்ற மாதம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அப்போது ஒரு பாசிட்டிவான தாட்டோடு நீங்கள் தாராளமாக இந்த மாதத்தை அணுகலாம் அப்படிங்கிறது அமைப்பு. சரி, எங்கெல்லாம் சிறப்புகள், எங்கெல்லாம் நன்மைகள், எங்கெல்லாம் ஏற்றங்கள் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். அன்பு நண்பர்களே, கடகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த வைகாசி மாதம் தடைபட்டு கொண்டிருந்த அல்லது தாமதமாகி கொண்டிருந்த மேரேஜ் லைஃப், திருமண அமைப்புகள் கைகூடிரும். மிக சிறப்பான மாதமாக அமைகின்றது. உங்கள் சுயஜாதக தசாபுக்தியும் ஒத்துழைக்குமானால் அது நல்ல மேன்மையை தந்தே தீரும். அந்த விதத்தில் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. முதல் அமைப்பு. இரண்டாவது, தொழில் அமைப்புகள் மிக மேன்மைகளை பெறுகின்ற மாதம். மிக மேன்மைகளை பெறுகின்ற மாதம். தொழில் அமைப்புகளில் நல்ல வளர்ச்சி, பொருளாதார அமைப்புகளில் நல்ல வளர்ச்சி, புதிதாக வேலை கிடைப்பது அல்லது ஏற்கனவே இருக்கிற உத்தியோகத்திலிருந்து நல்ல உயர்நிலை பெறுவது, பொருளாதார ரீதியாக இருந்த நெருக்கடிகள், தடைகள் அனைத்தும் குறைவது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அற்புதமான மாதம் இது. தொட்டதெல்லாம் சிறக்கும் நண்பர்களே, தொட்டதெல்லாம் சிறக்கும். பொன்னான காலகட்டம் என்பதனை நீங்கள் அற்புதமான முறையில் உணர்ந்துக்கிடுங்க. அப்போ இந்த மாதம் நீங்கள் உழைக்க வேண்டியது தான் பாக்கி. கடுமையாக உழைங்க. சுயஜாதகப்படியும் நல்ல புத்தி அந்தரங்கள் பயிற்சி அப்படின்னு சொன்னால் மிக சிறப்பான வருமான ஓட்டம் உண்டு. புதிதாக வேலை கிடைக்கிறது, இருக்கிற வேலையில் ப்ரமோஷன் அடைகிறது, தொழில் அமைப்புகள் விரிவுபடுத்துறது அல்லது இருக்கிற தொழிலை நல்ல பேர் எடுக்கிறது, நல்ல வருமானம் சம்பாதிக்கிறது, கையில் 4 காசு பார்க்கறதுன்னு தொழில் சார்ந்த அத்தனை அமைப்புகளுக்கும் இம்மாதம் சிறப்பு அப்படிங்கிறத இடதருமை கடகராசினியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அட்டமத்து சனி நடந்தாலும் கூட சரிங்களா, இது உறுதியாக நன்மையை செஞ்சே தீரும். சரி, அதனை அடுத்த அமைப்பாக இந்த மாதத்தினுடைய கடைசி 10 நாள் இருக்குது பாருங்கள், தொழிலில் நல்ல பேர் எடுப்பீங்க, ப்ரமோஷன்ஸ்லாம் கிடைக்கும். அந்த கடைசி 10 நாள், முதல் 10 நாள் இருக்குது பாருங்கள், அந்த முதல் 10 நாளில் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல வருமான ஓட்டம் கிடைக்கும், கௌரவ அந்தஸ்துகள் கிடைக்கும். கடன் அமைப்புகள் யாரெல்லாம் அப்படி சிக்கி தவிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த கடன் அமைப்புகள் குறைகின்ற ஒரு அற்புதமான மாதம், குறைகின்ற மாதம். அப்போது இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் உழைங்க உழைங்க, வெற்றி உங்கள் பக்கம். கடன் தொந்தரவுகள்லாம் மடமடன் குறைச்சிடலாம். சரிங்களா, மடமடன் குறைச்சிருவீங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த மாதம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதனை அடுத்த அமைப்பாக இந்த மாதம் திருமண முயற்சிகள் வெற்றி அடையும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். புத்திரப்பேறு இல்லாத நண்பர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆக புத்திரபாக்கியம் உறுதி செய்யப்படுகின்ற காலகட்டம். குடும்பத்தில் நல்ல மேன்மைகள், குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தடைபட்டிருந்த சுபகாரியங்களும் இனிதே நடைபெறும். இது நல்லா இருக்குல்ல? நமக்குன்னு கிடையாது, நம்ம குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கும் தடைபட்டுக்கிட்டு இருந்த சுபகாரியங்கள் இனிதே நடைபெறுகின்ற ஒரு ஆகச்சிறந்த மேன்மையான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது என்பதனை எனது அருமையான நேயர்கள் புரிந்து கொள்ளுங்கள். சரிங்களா, அந்த விதத்தில் அதில் கொஞ்சம் சிறப்பு.
அதனை அடுத்த அமைப்பாக உத்தியோகத்தில் ஜாப் சேஞ்சஸ்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்காக கூட அந்த ஜாப் சேஞ்சஸ்லாம் கிடைக்கும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. மூத்த சகோதரர்கள் வழியிலிருந்து அல்லது தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள், அனுகூலமான பலன்கள் கிடைக்கப் பெறுகின்ற அற்புதமான மாதம். சரிங்களா? உங்களுக்கு வயதுக்கு வந்த பிள்ளைகள் இருக்காங்கன்னா பிள்ளைகளின் வளர்ச்சியை கண்டு நீங்கள் மன மகிழ்ச்சி பெறுவீர்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கும் இது சிறப்பு மிகுந்த மாதமாக அமைகின்றது. அந்த விதத்தில் எனது அருமை நண்பர்களே, இது ஒரு அற்புதமான மாதம். தாராளமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உழைக்க தவறாதீர்கள். சொத்து பத்து சேர்க்கை அல்லது வண்டி வாகன சேர்க்கைக்கும் இந்த மாதம் அமைப்புகள் உண்டு. தாராளமாக முயற்சிக்கலாம். தாராளமாக முயற்சிக்கலாம். இங்கே எங்கே கவனமாக இருக்கணுங்க? அப்போ அவசரப்பட்டு ஒருவருக்கு வாக்கு கொடுக்காதீங்க. அதாவது பண்ணித்தரேன்னு சொல்லுங்கள், 2 நாளில் பண்ணித்தரேன், 2ஆம் தேதிக்குள்ளே பண்ணித்தரேன் அப்படின்னு வாக்கு கொடுக்காதீங்க. வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ண முடியாது உங்களால். அந்த விதத்தில் வாக்கு கொடுப்பதை தவிர்க்கணும். முதல் விஷயம், உடல் நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும். சரிங்களா? பெருசாக தொந்தரவு இல்லை. உடல் நிலையில் இருந்தாலும் கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிறது நல்லது. ஒன்று உங்களுக்காக இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்காக இருக்கலாம். ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளை, மருத்துவ நெருக்கடிகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கடகராசினியர்கள் கொஞ்சம் கவனித்து இருந்துக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகருகின்ற அமைப்புகள் மிக மேன்மையாக அமையும். அதில் மாற்றம் கிடையாது. சரிங்களா? ஆக எனது அருமை நேயர்களே, கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை தொழில், பொருளாதாரம், ஆரோக்கியம், திருமண அமைப்பு, குழந்தை பாக்கியம், கடன் தொந்தரவுகள் குறைதல், ஆரோக்கியம் மேம்படுதல்னு சகல அமைப்புகளிலும் ஏற்றங்களை வழங்குகின்ற ஒரு அதி உன்னதமான மாதமாக இந்த மாதம் அமைகின்றது. சரி, இந்த ஹெல்த்தில் கவனமாக இருக்கிறது ஒன்று மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும். வாக்கு கொடுக்கறதுல கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும். வேறு எதுக்கும் பயப்பட வேண்டாம். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம் பெரிதாக ஒன்றும் அவசியம் இல்லை. சிவபெருமானினுடைய வழிபாடே உங்களுக்கு போதுமானது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க. சரிங்களா? குடும்பத்தில் மட்டும் அப்பப்போ சின்ன சின்னதாக சலசலப்புகள் ஏற்படும் போது விட்டு கொடுத்து போங்க. சட்டுன்னு கோவம் வரும் அந்த மாத கடகராசினியர்களுக்கு. பொதுவாகவே நீங்கள் இயல்பில் நல்லவங்க, ஆனால் இந்த காலகட்டம் சட்டுன்னு கோவங்கள் அதிகரிக்கிறது மாதிரியான மாதம். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பார்த்து இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே மேன்மை நன்றாகவே இருக்க போகிறீர்கள். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக அனைத்து கடகராசினியர்களுக்கும் நற்பலன்கள் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். அதுவரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.